ஜெபத்தின் மூலமாக தான் சில காரியங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். அதை குறித்து நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். நாம் ஜெபிக்காமல் விடுவோம் என்றால் ஜெபத்தின் மூலமாய் நமக்கு வந்து சேர வேண்டியவைகள் தடையாகிவிடும். So they started praying. ஆகையினால் இந்த ஆதி திருச்சபையில் இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வீட்டில் கூடுறாங்க. யோவான் மார்க்கு, அவருக்கு நிறைய வீடு இருந்துச்சான். அவர் ஒரு செல்வந்தர். அதில் ஒரு வீட்டில் அவர்கள் எல்லாரும் கூடி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். எப்படி ஜெபித்தார்கள்? தூக்கத்தோடு இல்லை. எப்படி ஜெபித்தார்கள்? எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் கான்ஸ்டன்ட்னு போட்டிருக்கு. கான்ஸ்டன்ட் பிரேயர். கான்ஸ்டன்ட் பிரேயர்னா ஊக்கமான ஜெபம் என்றால் அதனுடைய அர்த்தம் தொடர்ந்தேர்ச்சியாய் ஜெபித்தார்கள் என்பது மாத்திரம் அல்ல, ஜெபத்தின் அனல் குறையாமல் ஜெபித்தார்கள். ஜெபத்தில் ஆர்வம் குறையாமல் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. பென்சன் ஐடஹோசா என்கிற ஆர்ச் பிஷப் 1980-90 ஆண்டுகளிலே ஆப்பிரிக்காவிலே மிகப்பெரிய எழுப்புதலை கடவுள் கொண்டு வர அவரை பயன்படுத்தினார். இப்பொழுது அவர் இல்லை. அவர் சொன்ன ஒரு காரியம், அநேக மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பின ஒரு கடவுளுடைய மனிதன். அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உன் விசுவாசம் ஆம் என்று சொல்லுவதற்கு தேவனால் இல்லை என்று சொல்ல முடியாது. உன் விசுவாசம் ஆம் என்று சொல்லுவதற்கு தேவனால் இல்லை என்று மறுப்பு சொல்ல முடியாது. எப்பனா நாம் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது.